ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் க்ரீம் சீஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது ரொம்பவே சிம்பிளாக செஞ்சு முடிச்சிடலாம். இதை வச்சு நிறைய டிஷ் பண்ணலாம். இதை எப்படி செய்கிறதுன்னு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் இன்றைக்கி 1/2 லிட்டர் பால் எடுத்திருக்கேன். இது லைட்டாக சூடு ஏறினதுக்கப்புறமா நான் 2 டீஸ்பூன் வினிகர் ஆட் பண்ணியிருக்கேன். அப்படி வினிகர் உங்கள்கிட்ட இல்லைன்னா 2 டீஸ்பூன் எலுமிச்சம்பழம் சாறு சேர்த்துக்கோங்க. எலுமிச்சம்பழம் சாறு சேர்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் லேட் ஆகும். அதனால் வினிகர் சேர்த்து நீங்கள் பண்ணிங்கன்னா ரொம்பவே சூப்பராக நம்மளுக்கு சீக்கிரமாக கிடச்சிரும். பால் ரொம்பவும் கொதிச்சிடக்கூடாது. ஏன்னா அந்த பன்னீர் மாதிரி வர்றது நம்மளுக்கு ஹார்டாகிடக்கூடாது. க்ரீம் சீஸ்க்கு ரொம்ப சாஃப்டாக இருக்கணும். சிம்மிலே வச்சு நீங்கள் இந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க. கொஞ்ச நேரத்துலேயே பார்த்திங்கன்னா இது மாதிரி நம்மளுக்கு ஒன்று திரண்டு வரும். இது கொஞ்சம் ஒரு 2 கொதி வந்ததுக்கப்புறமா நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ரொம்பவும் கொதிக்க விட்டுறாதீங்க. பன்னீர் வெந்துடக்கூடாது. இந்த ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறம் நான் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை உடனேயுமே நம்ம இந்த மாதிரி ஒரு சல்லடையில் இதை வடிகட்டி எடுத்துக்கலாம். வடிகட்டிட்டு இதில் லைட்டாக மட்டும் பச்சை தண்ணி சேர்த்து நம்ம இந்த இதை அலசிடலாம். அலசினதுக்கப்புறம் ரொம்பவும் போட்டு அழுத்தி புழிஞ்சிடாமல் லைட்டாக கொஞ்சமாக ஒரு அழுத்தம் கொடுத்து தண்ணியை மட்டும் எடுத்துட்டு உடனேயுமே நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்துடலாம். ஏன்னா நம்ம பச்சை தண்ணி சேர்த்ததுனால நல்லா ஆறிடும். பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு. இந்த மாதிரி இருக்கணும். அதுக்கப்புறம் நம்ம இதில் மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு இது கூடவே கொஞ்சமாக நம்ம உப்பு சேர்த்து நல்லா இந்த மாதிரி அடித்து எடுத்துக்கலாம். சுற்றி இந்த மாதிரி எல்லாத்தையும் எடுத்து விட்டுட்டு நல்லா கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் அரைச்சிக்கோங்க. நான் இதில் நம்ம வடித்து வச்சுருந்த தண்ணியிலேருந்து 2 டீஸ்பூன் சேர்த்து நான் அரைச்சிக்க போகிறேன். அந்த தண்ணியை வேஸ்ட்டு பண்ணிடாமல் அதை நீங்கள் சமைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் ப்ரெட்டு பண்ணலாம், நான் பண்ணலாம். ரொம்பவே சூப்பராக இருக்கும். நார்மல் வாட்டர் மாதிரி தான் இருக்கும். அதை வேஸ்ட் பண்ணி கீழே ஊற்றிடாதீங்க. அதில் அவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குது. அவ்வளோதான். நம்மளோடது சூப்பராக இப்போ க்ரீம் மாதிரி நம்மளுக்கு வந்துருச்சு. இதை நான் ஒரு 1/2 மணி நேரம் ஏர்டைட்டான பாக்ஸ் போட்டு நான் ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிறேன். ஃப்ரிட்ஜில் வச்சதுக்கப்புறம் நான் காமிக்கிறேன் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக எவ்வளோ க்ரீமியாக வந்திருக்குன்னு. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப்